வணக்கம். நான் உங்கள் ஈரோடுக்காரி பேசுகிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க பேசுகிறதுல அவங்களோட மைல்ஸ்டோன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எல்லாம் சின்ன பசங்களாக இருந்த காலத்தில் யாருமே நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல. நம்மளே அந்தந்த ஸ்டேஜில் பேசிட்டோம். ஒரு 8 மந்த்ஸில் பேசணுமா, ஒரு 1 இயரில் பேசணுமா, நம்ம கரெக்டாக பேசிட்டு போய்ட்டு யாருமே நம்மளுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம அப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தோம். நிறைய பேர் பேசுகிறத பார்ப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க நம்மளை சுற்றி. நம்ம அவங்க பேசுகிறதையெல்லாம் பார்த்து நம்ம பழகிக்கிட்டோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற கான்செப்ட் இல்லை. நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஒரு அம்மா அப்பா குழந்தை இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்டேயோ யாருமே பேசுகிறது கிடையாது. பேசுகிறது குறைஞ்சிட்டதுனால அந்த குழந்தைங்களுக்கு அவங்க மற்றவங்க பேசுகிறத கேட்குற வாய்ப்புகள் குறைஞ்சிடுது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் இல்லாமல் போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை 6 மந்த்ஸ்லேருந்தே அப்படியே உளர ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 to 15 மந்த்ஸ்க்குள்ளே அவங்களோட ஃபஸ்ட்டு வேர்டை சொல்லிடுவாங்க. ஈவன் பொண்ணுங்களாக இருந்தால் இன்னும் சீக்கிரம் கூட சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வார்த்தைகளாக பேசுகிறது அதிகமாகிட்டே போயிட்டு ஒரு 18 மந்த்ஸ் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்போ அவங்க ஒரு 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகளை சேர்த்து பேசுகிற மாதிரி வந்துடுவாங்க. ஒரு 24 மாதம், ஒரு 24 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ அவங்க நல்லாவே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதை சாப்பாடு கொடு அந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா, பேச வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது கண்டிப்பாக ஒரு அம்மாவோ இல்லை கூட அந்த குழந்தை கூட யார் இருக்காங்க. இப்போ அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பாட்டி இருப்பாங்க. வேறு யாராவது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இதை செய்யணும். என்ன பண்ணணும்னா, ஒரு வார்த்தைகளாக அந்த குழந்தைய புரிஞ்சுக்க வைக்கணும். இப்போ அந்த குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட நம்ம அடிக்கடி அம்மா அம்மா சொல்லு, அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சொல்லி பழக்கணும். அதே மாதிரி சாப்பாடு அப்படிங்கிறத சொல்லி பழக்கணும். ஒரு உறவுகளை காட்டி உறவுகளோட பேரை சொல்லி பழக்குங்க. அம்மா, அப்பா, பாட்டி, அக்கா அப்படிங்கிற உறவுகளை சொல்லி பழக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களோட பெயர்களை சொல்லி பழக்குங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, மரம், செடி, சேர், டேபிள், இந்த மாதிரி. இப்போ டேபிள் சொல்லணும் அப்படின்னா இது டேபிள் சொல்லு, இது டேபிள் அப்படின்னு சொல்லி பழக்குங்க. மரம் அப்படின்னா இது மரம் மரம் அப்படிங்கிறத சொல்லி பழக்குங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி பழக்குங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி பழக்குங்க. தண்ணி குடி அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி பழக்குங்க. அந்த குழந்தைங்களோட மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. குழந்தைங்கிட்ட பேசுகிறப்போ நம்ம தெளிவான வார்த்தைகளை பேசணும். அந்த குழந்தைங்கக்கிட்ட இப்போ நம்ம பெரியவங்க எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேசணும். நம்ம அந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி போய் பேசணும் அப்படின்னா திருப்பியும் அவங்க அதை தான் கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மழலை மொழியிலேயே தான் அதுதான் ஸ்பீச், அதுதான் பேச்சு அப்படின்னு நினச்சி அவங்க அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசாதீங்க. நீங்கள் நம்ம தெளிவாக எப்படி பேசுவோமோ அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசுங்க நீங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணியும் 18 மந்த்ஸுக்கு அப்புறமும் ஒரு குழந்தை பேசலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த குழந்தையோட கேட்கும் திறனை செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கை தட்டினீங்கன்னா அந்த குழந்தை திரும்பி பார்க்கணும். ஒரு திசையிலேருந்து ஒரு சத்தம் வருது அப்படின்னா அந்த சத்தம் வந்த திசையை அந்த குழந்தை திரும்பி பார்க்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். கேட்கும் திறனை செக் பண்ணுங்கள். இப்போ கேட்கும் திறன் நல்லா இருக்குது, அந்த குழந்தை நல்லா விளையாடிட்டுருக்கு, இந்த குழந்தையோட யோசிக்கும் திறன் நல்லா இருக்குது, சொல்ல வராத சைகைகளில் சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த ரீசன்னால தான் குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் இது தான். அங்கே ஸ்கூல் போகிறப்போ அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது மற்றவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு. அங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ அவ்வளோ நேரம் நிறைய குழந்தைங்களோட பேசுவாங்க, அவங்க டீச்சர் பேசுவாங்க, எல்லோரும் பேசுகிறத கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால் ஸ்கூலுக்கு போனோன்னா சீக்கிரமாக பேசிடுவாங்க. எப்போவுமே உங்கள் குழந்தை இன்னொரு குழந்தையோட பேசுகிறத வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 1 இயர் ஆச்சு பேசிட்டாங்க, இவ்வளோ நம்ம குழந்தைக்கு 1.5 இயர்ஸ் ஆச்சு இன்னும் பேசலையே அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. அந்தந்த குழந்தை அந்தந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக பேசிடுவாங்க. அது கூட நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாராவது லேட்டாக பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அது கூட சொல்லுவாங்க. இப்போது உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவோ யாராவது லேட்டாக பேசியிருந்தாங்க அப்படின்னா
அது ஹெரிடிட்டியாக கூட இருக்கலாம். அந்த குழந்தை அந்த ஏஜ்லேருந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. உங்கள் குழந்தை சீக்கிரம் பேசணும் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க, தெளிவாக பேசுங்க, வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசுங்க, அதிகமான வார்த்தைகளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்கள் குழந்தையோட பேசும் திறனை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, கம்மியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் குழந்தை எப்போ பேசுவாங்களோ அப்போ கண்டிப்பாக பேசிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல குழந்தைங்களுக்கான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நான் உங்கள் ஈரோடுக்காரி.